Bismillahirrahmanirrahim. Although everyone very good and good. என்னடா யார் பயோகிராஃபி யார் விஷயங்கள் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்தின் இறுதி நபியும் இறுதி இறை தூதுவருமான அல்லாஹ் தாலாவின் இறுதி இறை தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பயோகிராஃபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தால் நான் ஒரு தரம் திரும்பவும் ஞாபகப்படுத்தி அவரை பத்தி செல்வம் எடுத்தேங்க. ஓகேங்க, வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா பாருங்க, நல்லா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இறுதி நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பிறப்பே ஒரு அதிசயமா தான் இது. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா முஹம்மது இப்னு அப்துல்லா. பிறப்பிடம் மக்கா, சவுதி அரேபியா. பிறந்த ஆண்டு கிறிஸ்து பின் 570 ஆமுல் ஃபீல் யானை வருடத்துல பிறந்திருக்காரு. குலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைஷி குலம். தந்தை அப்துல்லா, தாய் ஆமினா. பிறந்த பின் வஹப். பிறந்த சில மாதங்களுக்குள் தந்தை மௌத்தாயிடுறாரு. அவரோட அம்மா பார்த்தீங்கன்னா 6 வயது அறியக்கலையோ மௌத்தாயிடுறாங்க. மௌத்தாயினத்துடைய அனாதை ஆயிடுறாரு. அவரோட தாத்தா அப்துல் முத்தலித்தான் செய்யறாருந்தா வளர்க்காரு. பின்னர் தாத்தாவும் ஒரு கட்டத்துல மூத்தாயிடுறாரு. அதோட பாத்தீங்கன்னா மாமாவான அபுதாலிப் பொறுப்பேற்று வளர்க்காரு அவரு. அவர் இளமை காலத்துல பாத்தீங்கன்னா நேர்மையும் நம்பிக்கை நல்லொழுக்கமும் காரணமாக மக்கா மக்கள் அவரை அல்லமீன் என்று அழைத்தனர். அவர் ஒரு நேர்மையானவராக இருந்தார். அது மட்டுமின்றி உண்மையாளராகவும் இருந்தார். அசாதிக் என்றும் அழைக்கப்பட்டார். இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திரும்ப அவசரம் நான் அப்படி சொல்றேங்க. வணிகத்தில் ஈடுபட்டு சிறந்த நம்பிக்கைக்குரிய வியாபாரியாகவும் இருந்தார். ஒரு ஆடு மேய்க்கும் இடையராகவும் இருந்திருக்காரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 25 வயதில் தனது 25வது வயதாக இருக்கும் போது 40 வயதான ஹதீஜா அவர்களுடன் திருமணம் செய்தார். இவர் ஒரு செல்வந்த தொழில் பெண்ணாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. இவர தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா 40 வயதில் ஹிரா குகையில் தியானத்தின் போது ஒரு ஜிப்ரீல் அலை வழியாக அல்லாஹ் முதல் வஹியை இறக்கினான். இதனால் இவர் இஸ்லாமின் இறுதி நபியும் இறுதி இறை தூதருமா என்று அழைக்கப்படுகிறார் முஸ்லிம்களால். முதல் வசனம் என்னென்று பார்த்தீங்கன்னா லிக்ரா. இதன் அர்த்தம் படி, கற்றுக்கொள். சூரா அலக். முதல் வசனம் இறங்கிய முதல் வசனம் குரான் சூராண்டா சூரா அலக் இக்ரா அல் இக்ரா. இஸ்லாம் பரவல்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரகசியமாக 3 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்தார். பின்னர் திறந்த வெளியில் அழைத்தார். மக்கா தலைவர்களை எதிர்த்து நபீஷல் மற்றும் முஸ்லிம்களுக்கு பல துன்பங்களை